கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவ சமூகத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இன்றும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நான் இந்த பூமியில் நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நல்லா அவனை நினைச்சிங்க. நன்றாக ஜெபிக்கிறவரும் சரி, இந்த பூமியில் இருக்கிற எவர்களும் சரி, நாம் இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனங்களை மனப்பாடமாக 1000 வசனம் சொல்ல தெரியும். எல்லா சபை கூட்டங்களுக்கும் நாம் சென்று வருவோம். ஒரு ஆராதனை கூட நம்ம விட்டுற மாட்டோம். நாம் இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கவில்லை. அப்படியானால் தேவன் சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். தகப்பனே, இன்று என்னோடு கூட நீ என்ன பேச போறீங்க ஆண்டவரே? நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். உம்மை போல் மாறுவதற்கு, உம்மை போல் அற்புத அடையாளங்களை இந்த பூமியில செய்வதற்கு ஆண்டவரே, மறுமைக்கும் எங்களை நீர் ஆயத்தமாக்குவதற்கு நீர் எங்களுக்கு என்ன சொல்கிறீரோ அதன்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்று நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிற தேவனுடைய வார்த்தை ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாக்கும். பிரியமானவரே, நீ அதிகாரத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். எந்த ஒரு அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரத்திற்கும், நாட்டில் இயற்றப்படும் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்க வேண்டுவது நம்முடைய கடமை. ஒருவேளை அது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டுவது கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அபிஷேகம். ஆனால் தேச தலைவர்களையோ அதிகாரிகளையோ யாரையோ பேசுவது, அவருடைய பெயர்களை சொல்லி விமர்சிப்பது வேதத்தில் இடம் கொடுக்கவில்லை. என பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறது எந்த ஒரு அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக மதமாற்ற சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் எதனால் கொண்டு வரப்பட்டது? பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த ஒரு அதிகாரமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படாது. அப்படியானால் அது பரத்தில் இயற்றப்பட்ட சட்டம், மதமாற்ற தடை சட்டம் என்பது. கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே பொங்கி குதிப்பதை காட்டிலும் எல்லாரும் ஒன்று திரண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சிதறி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அடிச்சு பிடிச்சு ஒன்று சேர்க்கறதுக்கு கர்த்தர் எதையும் செய்வார். நல்லா பாருங்க, வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ஏதாவது ஒரு கத்தியை கேட்க நம்ம எடுத்து கொடுக்குமா? நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? கொடுக்க மாட்டோம். ஆனால் இதை செய்யாதே, இதை செய்யாதே என்று நாம் சொல்லும்போது அந்த குழந்தை அதை செய்ய போச்சுன்னா அந்த கத்தியை எடுக்கிறதுக்கு போனால் நம்ம என்னமோ ஒரு தட்டு தட்டுவோம் இல்லையா? அதை தொடாத, அதை கீழ்ப்படிய செய்வோம். அது மாதிரி கர்த்தர் மனிதர்களை நாம் கீழ்ப்படியாத நேரங்களில் ஒரு சில சிக்ஷைகளினால் அவர் தண்டிக்கிறார். அது லைட்டா தட்டுறார். நம்ம அப்போ நாம் அவருக்கு கீழ்ப்படியாத நேரங்களில் அவர் நம்மை கீழ்ப்படிய செய்வதற்காக ஒரு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அவ்வளவுதான். இதை விட்டுட்டு தேசத்தில் ஏதோ ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொல்லி யாரையும் விமர்சிப்பது அதுவல்ல. எந்த ஒரு மனிதனானாலும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஆம் பிரியமானவரே, எல்லாரும் தேவனால் உண்டு பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பரத்திலிருந்து எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இன்றும் நீங்க பாருங்க, அதிகாரிகள் நன்மை செய்வதற்காக இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். நம்ம அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு நாமும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பாருங்கள். அவனுக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தோம். போத்திபார் அவனுக்கு எல்லா சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான். தன்னுடைய வீட்டின் விசாரணைக்காரன் வைத்திருந்தான், ஒரு அதிகாரியை வைத்திருந்தான். அவனிடத்தில் கர்த்தர் இருந்தபடினால் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் தெய்வத்திற்கு பயந்து 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது,
தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி ஓடினான். இந்த பாவத்தில் நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லி, ஆக நன்மை செய்தான். பாவத்திற்கு உடன்படாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாக நன்மை செய்தபடியினால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். தேசத்தின் மீது பெரிய அதிகாரி அவனை மாற்றினார். பிரியமானவர்களே, எந்த ஒரு சட்டத்திற்கும் பயந்து கீழ்ப்படிந்து நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தானியேல் அந்த நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. யாராக இருந்தாலும் சரி, நாட்டில் ராஜாவை தவிர வேறு யாரோட விண்ணப்பம் செய்யக்கூடாது. ஆனால் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. தானியேலும் அந்த தேசத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தான். அந்த சட்டம் இயற்றப்பட்ட பொழுதும் அவன் அந்த ராஜாவை விமர்சனம் செய்யாதபடிக்கு தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜன்னலை திறந்து வச்சு அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஜெபம் பண்ணான், ஜெபித்தான் ஜெபித்தான் ஜெபித்தான். வேற எதுவும் அவன் செய்யல. அப்போ நடந்தது என்ன நடந்துச்சு? அந்த தேசமே மனம் திரும்பியது. ராஜா மனம் திரும்பினார். தானியேல் வணங்குகிற தேவனே தேவன் என்று சொல்லி டெக்ளேர் பண்ணப்பட்டது. நம்முடைய முழங்காலில் செய்யும் யுத்தமே பெரியதொரு காரியங்களை கிருபை கொண்டு வருகிறது. ஆனாலும் ராஜாவுடைய அதிகாரத்தை அவன் எதிர்த்து நிற்கவில்லை. எதிர்த்துன்னா ராஜா க்ளோஸ் பண்ணிடுவார். எல்லாரையும் முழங்கால் படியிட செய்கிறார்கள். எல்லா யூத ஜனங்களும் முழங்கால் படியிடு. ஸோ எல்லாம் முழங்கால் படியிடும் போது தேசத்தின் சட்டங்கள் மாற்றப்படுகிறது. பிரியமானவரே, அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு அதிகாரமும் சட்டமும் நமக்கு தேவையில்லாதது போல தோன்றுகிறதோ அப்படி தேவனை நோக்கி நாம் முறையிட வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். வேதம் சொல்கிறது அல்லவா, ஜனங்கள் கூப்பிடுகிற கூக்குரல் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டிற்று என்று சொல்லி மோசேயிடம் தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பார்வோனுடைய அழுத்தத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வேதனை அனுபவித்த போகிறது. தேவ சமூகத்தில் ஜனங்களுடைய கூக்குரல் எட்டியதா, அவர்களை அவர் விடுதலை செய்து கொண்டு வந்தார். அவரை நோக்கி எதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் கூக்குரல் இடுகிறதும் முறையிடுகிறதும் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறதுமே பெரிய ஒரு பாக்கியமாக ஒரு சிலாக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள். சமீப காலத்தில் மல்டிநேஷனல் கம்பெனியுடைய எம்டி என்கிட்ட பேசிட்டு இருந்தார். வெட்கத்தை விட்டு தான் நான் சொல்லுகிறேன், ஐயா என்னுடைய கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சரியாக வேலைக்கு வராதது, திடீர்னு லீவை போடுறவங்க. ஆகையினால நான் வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் அப்பாயின்ட் பண்ணா கொஞ்சம் நான் யோசிக்கிறேன். எதற்காக? உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிறவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான் என்பதற்காக உங்களுக்கு என்ன வேணாலும் அட்வான்டேஜஸ் நீங்கள் எடுத்துக்கலாமா? இல்லை எனக்கு அங்கே லீவு இங்கே லீவு நீங்கள் சொல்லிட்டு போகலாமா? அதிகமாக சொல்லிட்டு போகலாமா? வேதம் சொல்லுதே, வேதபாரகர் பரிசேயர் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாதே. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறவன் பெயரளவில் அல்ல, பெயர் இருந்தால் மட்டும் இல்லை, சட்டத்திட்டத்தில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம இன்னும் இந்த பூமியில தான் இருக்கோம், வானத்து பறந்து போகல, ஏதாவது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், நியமங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இவைகளுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிற மனிதன் பாக்கியவான். அதுதான் உங்களை நம்பிதான் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்துருப்பாங்க உங்க ஆபீஸ்ல, நீங்க இல்லாட்டா நடக்காது. அப்போ திடீர்னு 8 மணிக்கு நீங்க அங்க இருக்கணும், 9 மணிக்கு போன் பண்ணுவீங்க நான் வரலங்கன்னு. ஏங்க 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், நீங்க 7 மணிக்கு அங்க போய் நிக்கணுமே. 9 மணிக்கு நீங்க போன் பண்ணா நீங்க யாரு? பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு போறாளா நீங்க? சரி, உங்களால் அந்த டைம் போக முடியாதுன்னா முந்தின நாளே நீங்க சொல்லியிருக்கலாமே. எந்த மனிதனாக இருந்தாலும் அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு இருக்க கடமை. பிரியமானவர்களே, இப்படி இருக்கிற மனிதர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி இருக்கிற மனிதர்களை தான் தேவன் அன்பு கூறுவார். நீங்க பாருங்க, வேத புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றும் கீழ்ப்படிந்திருப்பார்கள். ஒரே ஒரு இடத்துல சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் இவருடைய தெய்வத்திற்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்ய வேண்டும் வரும் பொழுது அவர்கள் செய்யவில்லை. அவ்வளவுதான், நாங்க இதை செய்ய மாட்டோயான்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா நாங்க இதை செய்யலையா, இந்த காரியம் அது ஒரு காரியம்தான், தேவனுக்கு விரோதமான காரியம். மீது எந்த காரியத்தையும் பற்றி வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனா இன்று நடக்கிறது என்ன? அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் நமக்கு தந்த வாழ்க்கையில் இப்ப பாருங்க, ஒரு ஸ்கூல்ல போனீங்கன்னா ஹெச்எம்க்கு கீழ்ப்படுகிற மற்ற டீச்சர்ஸ். நீங்க ஒரு காலேஜ் லெக்சரா இருந்தீங்கன்னா உங்க பிரின்சிபாலுக்கு கீழ்ப்படுறீங்களா? இல்ல எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு, 3 மணிக்கு பெர்மிஷன் போட்டு போறேன், 2 மணிக்கு பெர்மிஷன் போட்டு போறேன். அங்க அப்பதான் எக்ஸாமினேஷன் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம் வரும். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்லா சொல்லிக் கொடுக்கணும். தூக்கி தூர வீசிட்டு போறீங்களா? நீங்க திடீர்னு போனா அதுக்கு பதில் இன்னொரு ஆள் அங்க வந்து நிக்க முடியாத. அப்போ நியமங்களுக்கும் சட்டத்திட்டம் கீழ்ப்படுகிற மனிதர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். என பிரியமானவர்களே,
இந்த பூமியில ஒரு காரியம் உங்க கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த காரியத்தின் மீது நீங்க ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருங்கள். அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தேவன் உங்கள் மேல பிரியமாக இருப்பார். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள போஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற நன்மை செய்யுங்க. நீங்க அதிகாரத்துக்கு கீழ்படுறீங்க, உங்களுக்கு கீழே நன்மை செய்யுங்க. எனக்கு அதிகாரம் இருக்கணும் தாந்தோரித்தனமா அப்படி தலைவிரிச்சு ஆடாதீங்க. கர்த்தரை அங்கீகரிக்கவில்லை, வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. மனிதர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எந்த ஒரு மனிதனும் அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு இருக்கிறான், தனக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அப்படியானால் பிரியமானவர்களே, உங்களுடைய மேலதிகாரிகள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அது நினைச்சிங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்கிற மேனேஜர்ஸ் தேவனுடைய ஊழியக்காரன். உங்களுடைய பிரின்சிபால், உங்களுடைய ஹெச்எம், உங்களுடைய மேல் அதிகாரிகள் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் எந்த ஒரு மேலான அதிகாரம் அவரை அல்லாமல் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்போ நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால் இன்னும் அதிகமாக நாம் வேலை செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாக பயந்து வேலை செய்யணும். மற்றவங்களை விட நம்ம நிறைய வேலை செய்யணும். இப்போ ஒரு கல்லூரி இருக்கிறது, இல்லைன்னா ஒரு கம்பெனி இருக்கிறது. எல்லாரும் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, நீங்கள் 10 மணி நேரம் வேலை செய்யுங்க. நீங்கள் 5 மணி நேரத்தில் வேலை செய்யிட்டு ஓடாதீங்க. அப்பப்போ பெர்மிஷன் எழுதிட்டு போகாதீங்க. அப்பப்போ பெர்மிஷன் இல்லை, எனக்கு லீவு கொடுங்க, எனக்கு லீவ் இருக்கு, லீவை உரிமை பாராட்டாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, மேலான அதிகாரம் படைத்தவர்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் கூட லீவு போடாம வேலை செஞ்சவங்களா இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்துமஸ் லீவ் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு தீபாவளிக்கு போட்டிருக்க மாட்டாங்க, பொங்கலுக்கு லீவ் போட மாட்டாங்க, ஒரு ஈஸ்டருக்கு லீவ் போட மாட்டாங்க, ஒரு கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு லீவ் போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களும் அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களை நீங்களே மேன்மை பாராட்டி கொள்ளாதிருங்கள். நான் நல்ல வேலை பார்க்குற கம்பெனியில் கரெக்டாக இத்தனை மணி போகிறேன், என்னை விட்டாங்க வேற ஆள் யாரும் கிடையாது, அதெல்லாம் செய்யாதீங்க. அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது உடைய எதிர்காலமும் உடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எதற்காக தேவன் இந்த செய்தி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் பரத்தில் இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதிகாரங்களுக்கு கீழ்பட்டிருங்கள். கம்பெனிக்கு கம்பெனி தாவி ஓடாதீங்க. ஒரு வருஷம் ஒரு கம்பெனி, இன்னொரு வருஷம் அடுத்த கம்பெனி ஓடி போய்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிற இடத்தில் கர்த்தர் உனக்கு உயர்த்துவார். இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா இவ்வளவுதான் சம்பளம், அங்க வேலை பார்த்தா இவ்வளவு சம்பளம், போகாதீங்க. தேவன் உங்களை நியமிக்கிற நாட்கள் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துற காலம் வரும். யோசேப்பு விற்கப்பட்டான் அடிமையாக. அந்த தேசத்தில் அவனை உயர்த்துவதற்கு தேவனை எடுத்துக்கொண்ட நாட்கள் 13 ஆண்டுகள். 17 வயசுல விற்கப்பட்டான். 30 வயதுல பெரிய ஆளா மாறுறான். கர்த்தர் உயர்த்த நாட்கள் வரும். மேலான அதிகாரங்களுக்கு கீழ்பட்டிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேசத்தை நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே ஒரு புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறபடினால், ஒரு புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறபடினால் நன்றியோடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு மனிதனும் அதிகாரங்களுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். யாரை பற்றி குறை சொல்லக்கூடாது, யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடாது என்ற ஒரு உன்னதமான வார்த்தைகளை எங்களுக்காக வேதத்தில் எழுதி வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தினந்தோறும் ஆலயத்திற்கு சென்று படிக்கிற பைபிளில் அந்த வார்த்தை இருக்கிறது, அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லி அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாழ்த்திகளை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மேலான அதிகாரத்திற்கும் கீழ்ப்பட்டிருங்கள், நன்மை செய்யுங்கள். தேவனை உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக.